ஹே கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு புது கேம் பிளேயோட வந்திருக்கும். அது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா தி ஆர்க் அல்டிமேட் மொபைல் எடிஷன் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஆர்க் சேவல் விட மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா போக உங்களுக்கு என்னென்ன தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தி ஐலாண்ட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நிறைய இருக்குது. ரேக்னோ இருக்குது, ஆர்க் எக்ஸ்டென்ஷனு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸ் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தி ஐலாண்ட் மேப்பை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிறோம். டிஃபிகல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் வச்சுப்போம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஃபிகல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வச்சுப்போம். வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஃபிகல்ட் ஹையில் வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை லெவல் டைனோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஃப்ளையர் ஸ்பீடு லெவலிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளையிங் டைனோஸர் இருக்குதுல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு லெவல் பண்ண முடியும். அது மூமெண்ட் ஸ்பீட் 100லேயே தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர் பில்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம மேல் வச்சுக்கலாம். மேல் வச்சுட்டு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வைக்கணும். பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹியூமன் கொடுத்துருக்காங்க. நான் ஏன்னா குரங்கு நான் சொன்னேன், இவனுக்கு ஹியூமனுக்கு ஏதோ பேர் வைக்கணும். குரங்கு ப்ளஸ் கரெக்டாக ஃப்ளோலி குரங்கு வச்சு பார்த்தீங்களா, குரங்கு கூட நல்லா தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு குரங்குன்னு வச்சுருவோம். KORANGUU குரங்கு. அவ்வளோதான் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ சர்வைவர் அப்படிங்கிறத தொட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, கைஸ் ஸ்க்ரீன் டபுள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிளிப்ஸ் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. சரி, ஓகே விடுங்க, அது எப்படியும் போட்டால் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தோன்னா சவுத் ஜோன் ஈஸியில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கிறோம். சவுத் ஜோன் 1 நினைக்கிறேன், இது அந்த இடத்துல இறங்கியிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸ் மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹை கிராஃபிக்ஸில் வச்சாலும் நல்லாவே இருக்காது. நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோவில் வச்சுட்டு கிளியராக பார்க்கலாம். ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் இதாக பார்க்குறதோட லோவில் வச்சுட்டு கிளியராக பார்க்கலாம். நம்மளுக்கு பிசிஎல்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிசி எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் வச்சு நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். மொபைலுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோவா இது இருக்காது. அதனால் இந்த கேமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 GB. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கணுமான்னு பார்த்துவாங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்க் பாஸில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2x லெவல் அப் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் பாஸ் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெவல் அப் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நார்மல் லெவல் அப் ஆகும், அவ்வளோதான் ஆகும். எனக்கு ஆர்க் பார்க்கஸ் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா 2x லெவலில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தராங்க. இது பண்ணால் அப்படி ஆகும், டபுள் டேப் பண்ணால் அட்டாக்கு, டபுள் டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணால் ஸ்ப்ரிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு லெவலப் ஆகிடுச்சா, ஹெல்த் ஒன்று ஸ்டமினா ஒன்று போட்டுப்போம். ஓகே, 3வது லெவலில் இருக்கிறோம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டை, இங்கே இருக்கிற பெர்ரிஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெவலப் வாங்கணும். இப்போதைக்கு நம்ம அப்படி தான் லெவலப் வாங்கணும். நம்ம இன்னும் லெவல் இன்க்ரீஸ் ஆக நிறைய டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைனோஸை கில் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பட்டன் பார்த்திங்களா, யூஸ் ஜம்ப் பட்டன், அதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை எனேபிள் பண்ணி வச்சுப்போம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா புல் பிடுங்குற வேலை, கட்டை பொறுக்கிற வேலை தான் வந்து நமக்கு நிறையா இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெவலப் ஆகும். பார்த்திங்களா, நான் ஒரு 4-5 குதிரையில் வந்து பார்த்திங்கன்னா குத்தினேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது டெவலப் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவல் வெயிட்டு போட்டுப்போம். என்ன 4 லெவல் வந்துருக்குங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கல் வெட்டி வந்து பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரவெட்டி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஹேட்செட், அதாவது ஹேக்ஸ்ன்னு வச்சுப்போம். நம்ம ஸ்டோன் ஹேக்ஸ் வந்து நம்ம அன்லாக் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பிக்ஆக்ஸு. ஓகே, இது ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி பண்ணியாச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஹேக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளிண்ட் தேவை. ஓகே, ஃப்ளிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சு கல் உடச்சோம்னா அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிண்ட்டு கிடைக்கும். ஓரளவுக்கு தட்டி செதற விட்டோன்னே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லெவல் அப்கிரேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டு, ஒரு ஸ்டமினா, ஒரு ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலே மெயின்டைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம எவ்வளோ லெவலப் ஆகிருக்கு, 5 இருக்கா, 7 ஆயிடுச்சா. ஓகே, சிம்பிள் பெட்டுங்கிறது வந்து நம்ம அன்லாக் பண்ணிப்போம். ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு நமக்கு தேவைப்படும். மேலே ஸ்லீப்பிங் பேக் இருக்குது, அதில் படுத்தா 3 ஹவர்ஸு, இதில் படுத்தா 7 or 6 நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வேறு ஓப்பன் ஆகிருக்கு, 7வது வரைக்கும் நம்ம ஓப்பன் ஆகிருக்கா. ஓகே,
நெக்ஸ்ட் லெவல் ஓப்பனாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுற அப்படியே அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் ஆக்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, தேட்ச் தேவைப்படுதா. ஓகே இப்போ மரத்தில் போய் 2 வெட்டினோட்டனா தேட்ச் கிடைக்கும். இந்த மரத்தை வந்து நம்ம எவ்வளோ தேட்ச் கிடைக்குது பார்ப்போம். இதை வச்சு அடித்தா 39, 52, 27, 91, 12. ஓகே இங்கூட கிடச்சிட்டு இருக்கு. டேய் 200 போயிடுச்சுடா. 234 கிடச்சிருக்கு ஒரு மரத்தில் இருந்து நம்ம இதை வச்சு வெட்டினா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸு ஒரு ஹேக்ஸ் அன்லாக் பண்ணிப்போம். இதுவே போதும். அப்புறம் வெயிட் ஒன்று டெவலப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு லெவல் அன்லாக் ஆகிடுச்சு. வந்து உடன் கிளப் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இனி நம்ம போலா பராசர சாண்டலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம அன்லாக் பண்ண வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெவலப் ஆக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு தேவையான கொஞ்சம் நிறைய அன்லாக் பண்ணணும். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா போலா அன்லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பராசரஸோட ஷேடில் வந்து பார்த்திங்கன்னா வேணும். எங்கிட்ட அதாவது எத்தனை லெவல் வேறு தெரியல. ஓகே நல்லா சர்ச் பண்ணி பார்ப்போம். PARA பரா சரி ஓகே பிஏன்னு போடுவோம். எங்கே ஏதோ 9வது லெவல்லே தான் இருக்குதா. ஓகே அன்லாக் பண்ணிப்போம் நம்ம இதுவையும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வென்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ரிசோர்ஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஓகே இதை பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வென்ட்ரியை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பராசரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ண போகலாம். ஒரு நல்ல லெவலில் பராசரஸ் பார்த்தோன்னா நம்ம அப்படியே டேம் பண்ணிட்டு இருந்துடலாம். இந்த சப்ளை ரேட்டிங் வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15 லெவலில் போனால் தான் நம்ம பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ண முடியும். நமக்கு தேவையான ஒரு சில இது திங்ஸ்லாம் தருவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கீஸ் தருவாங்க. இந்த க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரைபோர்டுன்னு ஒன்று வாங்கலாம். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீச்சரை இங்கேருந்து எங்கே வேணால் ஈஸியாக கூட்டிகிட்டு போகலாம். இது எத்தனாவது லெவலு 36வது லெவல். ஓகே வேறு எதாவது கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம். வாங்க பாருங்க டெக் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணில் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிலோ ப்ராசஸ் பண்ணி என்ன வந்து அடித்து கொண்டுடலாம். ஏன்னா இவன் இருந்தாலும் சலுப்பு ஏதாவது அடிச்சுட்டே இருப்பான். நம்மள ரொம்ப கொலை பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவனுக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம லோ லெவலில் தான் இருக்கிறோம். அதனால் நம்ம கொண்டுருவான் ஈஸியாக. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, மூமெண்ட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். நமக்கு 10% ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே மூமெண்ட் ஸ்பீடு போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் எவ்வளோ 10 வரையும் அன்லாக் ஆகிருக்கு. 10ல் என்ன பவு ஸ்டோன் ஏரோ இருக்குது. அப்புறம் என்னோட அது ஸ்மால் கிராப் பாட்டா. ஓகே இப்போதைக்கு நம்ம பவு அப்புறம் ஸ்டோன் ஏரோ மட்டும் அன்லாக் பண்ணிவிட்டு இங்கடா இங்கே தான் இருந்துச்சு அந்த டெக் பராசரஸு. மறுபடியும் காணாமல் போயிடுச்சா. சரி ஓகே விடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெட்ரோல் சுற்றிட்டு இருக்குது. நல்ல லெவலாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வேறு டைம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைங் டேனும் இது தான் 38, 39 லெவலில் இதோட சேடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்லாக் ஆகும். இது பாருங்கள் கலர் நல்லாயிருக்கு. லெவல் எத்தனை இங்கடா பறந்துட்டுக்காடா. இந்த லெவல் காட்டு தானே எனக்கு கண்ணுக்கு தெரிய தெரிய மாட்டேங்குது. மஞ்சள் ரொம்ப மைல்யூட்டாக காட்டுது. கண்ணுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதுவும் இப்போ வந்து சரி ஓகே நமக்கு நல்லதாக ஒன்று கிடைக்கும். அங்கே இருக்கட்டுக்கு நமக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக் ப்ராசஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. இது ஹைலே வச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவாக தெரியாது. ஏன்னா இது மொபைலுங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஹைலே வச்சாலும் நமக்கு அவ்வளோவா தெரியாது. பிசி வந்து நமக்கு தெளிவாக தெரியாமல் சொன்னல. இந்த டெக் ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போலா தேவைப்படுது. ஓகே இங்கே ஒரு பெட்ரோல் வருது. ஓகே நம்ம அதை அப்போ பார்த்துப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலா தேவைப்படுது. இது லெவல் என்னடா 19 லெவலா. சரி ஓகே இப்போ போலா அன்லாக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, போலா ஃபைபரு ஸ்டோனு தேட்ச் வேணுமாடா. ஓகே ஸ்டோனு இதுலேருந்து உடச்சிட முடியுமா. ஸ்டோனை கொஞ்சம் போதும். நெக்ஸ்ட்டு ஃபைபரு தேட்ச். ஃபைபர் கலெக்ட் பண்ணுவோமா. ஃபைபர் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேட்ச் தேவை. தேட்ச் எங்கே விட்டு அங்கேயே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணிப்போம் போலாவை. ஓகே கிராஃப்ட் பண்ணியாச்சு. இது கிளப்பு அதுக்கு எதாவது தேவைப்படுது. ஓகே நமக்கு உட்டு தேவை. ஓகே உட்டு கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபைபர் கலெக்ட் பண்ணிப்போம். இப்போ இப்போயும் கலெக்ட் பண்ணணும். என்னடா தேவை வேணும். உட்டு 4 வேணுமா. ஓகே இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு அடி அடித்தா கிடச்சிரும். இங்கடா ஓகே நமக்கு 11 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டமினா போட்டுக்கலாம். போட்டு 11 லெவலில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே எங்கடா 6, 7, 8, 9, 10, 11. நிறையவோ உட்டனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு அன்லாக் ஆகிருக்கு. ஃபவுண்டேஷனு, வாலு, டோர் ஃப்ரேம் எல்லாம் அன்லாக் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெக் பராசரஸ் வந்து பிடிப்போம். என்னடா வரி குதிரை மாதிரி இருக்கிற இவனும் பாருங்கள். வரி குதிரைக்கு அக்கா பையமாக இருக்கிறான் இந்த கலரில். ஆனால் லெவல் என்னடா கண்ணு தெரியல. 47. லெவல் கண்ணுக்கே தெரியலடி போடாடி. அவனை போய் நான் லெவல் தோலை இருக்குது அதில் நான் அவனை பிடிச்சிட்டே வந்துடுவேன். ஓகே அவன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போலா அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பேர் என்ன உட்டன் கிளப்பு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம போலா போடுற உட்டன் கிளப் வச்சு மண்டையாக பையனுக்கு சாப்பிட்டு போடுறோம்.
போலா வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் கிளப் வச்சு நம்ம மண்டை அடிச்சோன்னா சீக்கிரம் நாக் ஆயிடுவான். தலையே அடித்து அவனை மட்டும் மயக்கம் அடைய வைக்கணும். ஓகே 2, 3, 4, 8, 6, 7 எத்தனை அடிக்க எனக்கே தெரிய மாட்டேங்குது. 2 அடியாக விழுதாட்டுக்கு. நடுவில் இந்த எஃபெக்ட் வர எடுதுங்களா, இந்த எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு நடந்து பார்த்தா எத்தனை அடி எனக்கே தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவனுக்கு ஃபுட்டு பெரிஸ் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஓகே இதுவே போதும்னு தான் நினைக்கிறேன். ஓகே டக்குன்றா எனக்கு ஒரு பசிக்குதா ரைட்டு. என்கிட்ட வேறு ஃபுட்டு எதுவுமே இல்லைங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கேம்ப் ஃபயர் செஞ்சு அதுமாரி மறுபடியும் அதில் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு ஒருமாரி தான் சாப்பிட்ணும். பெரிஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. இப்போதைக்கு நம்ம பெரிஸ் சாப்பிடுவோம். ஓகே கேம்ப் ஃபயர் கேம்ப் ஃபயரை காணோம். கேம்ப் ஃபயர் எத்தனை லெவலில் அன்லாக் வரும்னு தெரியலையே. மோட்டர் பேஸ்ட்டு எங்கடா இங்கே பாருங்க 2வது லெவலில் அன்லாக் ஆகிடுச்சு நம்ம கேம்ப் ஃபயரு. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவை ஒரு ஃப்ளின்ட்டு, 16 ஸ்டோனு, 12 தேட்ச்சு, 2 வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது தேவைப்படுது. இந்த பராசரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை செய்வோம். ஓகே அவ்வளோதான் டைம் ஆயிரும். இப்போ அவ்வளோதான் டைம் ஆகிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு வரலாம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோன் தேவைப்படுது. இவன் பாருங்க எங்கே சுற்றிருக்கேன். இவன் லெவல் பார்ப்போமா? இவன் லெவல் பார்த்து நல்ல லெவலில் வந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவனை டேம் பண்ணிக்கலாம். இவன் லெவலே காட்ட மாட்டேங்குது போங்க டாடி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேட்ச் எடுத்துப்போம். வுட்டு கொஞ்சம் வந்திருக்கு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் தேவைப்படுது. ஓகே அடிச்சா வர ஃப்ளின்ட்டாக வருதா? இங்கே ஃப்ளின்ட்டாக வருது. சரி ஓகே விடுங்க, நம்மகிட்ட ஆல்ரெடி ஸ்டோன் இருக்குது. ஓகே இப்போ கேம்ப் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம அங்கேயே ஒரு பேஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போகலாம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும்னு நினைக்கிறேன் அந்த பராசரஸு. பாருங்கள் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு பிடிக்கிறது கஷ்டம். இந்த ட்ரைக்ராப்டஸோ பேர் சீராக வாயில் வரல. ட்ரைக்குன்னு நம்ம வச்சுப்போம். இவன் இப்போதைக்கு பிடிக்கிறது கஷ்டம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நல்லா அனிமல் தான் இப்போதைக்கு நமக்கு. ஆனால் நம்ம லெவலப் பண்ண பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நமக்கு தேவைப்பட மாட்டான். அதுதான் இங்கே ஒரு விஷயம். ஆனால் இப்போதைக்கு ஒன்று பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிப்போம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மீட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வுட் அல்லது தேட்ச் ஏதோ ஒன்று போட்டு ஃபயர் பண்ணிடலாம். எரிஞ்சிட்ருக்கும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு வேறு ரொம்ப கம்மியாகிடுச்சு. இல்லைங்க இப்போதைக்கு நான் கொஞ்சம் பெரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிறேன். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதான அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா குக்குடு மீட் சாப்பிட்லாம் நம்ம. வெரி ஓகே சாப்பிட்டாச்சு. இது எத்தனை இப்போதைக்கு 1 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 1 ஆயிருக்கு. நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்றலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் பராசரி சாட்டில் பண்ணோம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுது. ஏதாவது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல லெவலில் டைனோ பார்த்தோன்னா அட்டைன் பண்ணுறதுக்கு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணணும். இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டோன் எடுத்துக்கலாம் இப்போ போலா மேக் பண்ணுறதுக்கு. ஓகே ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா போலா மேக் பண்ணியாச்சு. எங்கடா 1 2 போலா வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போதைக்கு நமக்கு எதுவும் தேவைப்படாது. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 38 லெவலில் ஒரு பராசரஸ் பார்த்தோம் தெரியுமா, பச்சை கலரில். அந்த பராசரஸை வந்து நான் டேம் பண்ணிட்டு விடுவோம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை. டெக் பராசரஸையும் நார்மல் பராசரஸையும் மேட் பண்ணால் புதுசாக ஏதோ ஒன்று கிடைக்குமோ அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு மண்டை 4 அடி அடிச்சோன்னா ஒன்றும் படுத்துருவான். 38 லெவலில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிறதுக்கு. ஓகே சீக்கிரம்டா பாருங்கள் ஒரு ரத்தம் தெரிக்குது. அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மாதிரி ஒன்று தெரிச்சுது. பையன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரிக்குது. நானும் இத்தனை அடிக்கிற சாக மாட்டேங்கிறான் பாருங்களேன். அவன் சீக்கிரம் எனக்கு வந்து தண்ணி தான் வடிக்குது. இன்னும் வேறு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் வடிக்குது. எனக்கு தெரியல சுற்றுப்புறம் வந்து பார்த்தா ரொம்ப சூடாக இருக்க மாட்டேங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு அடிக்கடி தண்ணி தான் வடிக்குது. இவன் பாருங்க நாக் அவுட் ஆகிட்டா. இந்த வேறு பெரிய இல்லையே. இந்த பெரியெலாம் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆக மாட்டான் அவன். பாருங்கள் 1% 2% வந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏதோ ஒன்று நெட்டு வரணும். என் இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இருக்குன்னு நினைக்கிறேன். இன்வென்ட்ரி மீன்ஸ் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சதில் பெரிய இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிச்சிட்டு போய் பார்ப்போம். எங்கடா ஃபோன் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா மீஜோ பெரி. இப்போமேட்டு வந்து அல்பாலிஸா இந்த பெரிய பேர் என்னதான்? ஐயோ பேர் போயிடுச்சுடா. அமார் பெரியா ஏதோ ஒன்று. ஓகே விடுங்க. அந்த பெரிய இருக்குதுங்க. என் டெக் ப்ராசஸ் எங்கடா போச்சு? இங்கே தான் இருந்துச்சு. ஓகே அந்த பார்த்தீங்கன்னா இது 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். டக்குன்னு இவன் டேம் இருக்குது. இது வந்து 10 தெரியல.
10 மாதம் தெரியல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரி கலெக்ட் பண்ணிட்டு இருந்தால் பையன் வந்து பார்த்தீங்கன்னா டேமே ஆகிட்டான். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவன்கிட்ட கொடுத்துருவோம், சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் ப்ராசஸையும் அந்த டெக் ப்ராசஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மேட் பண்ணால் ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிங் ஆகாது. பார்ப்போம் நம்ம என்ன நடக்கிறதுன்றது. பக்கத்தில் வாடாடி, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாடா. பக்கத்தில் வந்துட்டான். இப்போ இது வந்து பார்த்தோன்னா நம்ம எனமல் மீட்டிங் கொடுத்துருவோம், அது வந்து பார்த்தோன்னா எனமல் மீட்டிங் கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் கொடுத்துடலாம். எல்லாம் என் பின்னாடி 2 பேர் வருவானுங்க. ஓகே, பிஹேவியர் எனபிள் மீட்டிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக் ப்ராசஸ் கொடுக்கணுமா? இங்கடா வாடாடி. டெக் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர் உங்களை ஓப்பன் பண்ண முடியுது. பிஹேவியர் கிட்ட போய் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகுமா? பிஹேவியர் எனபிள் மீட்டிங் இதை கொடுத்தாச்சு. இப்போ ஆகுதா? ஆகவே 2 பேருமே ரெடி டு மேட்டுன்னு தான் இருக்கிறானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா டெக் ப்ராசஸோ அல்லது நார்மல் ப்ராசஸோ ஏதோ ஒன்று கிடச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம பிடிச்சிப்போம். நான் போய் வேறு ஏதாவது ப்ராசஸ் கிடைக்குதா அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவலப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உடச்சி கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 16 தான் நினைக்கிறேன். சரியாக வரத்துலையே 16 தான் நினைக்கிறேன். 16 நாளாடா அது? ஏங்க எனக்கு கண்ணு தெரியலையா இல்லை உங்களுக்கு கண்ணு தெரியலையான்னு பாருங்கள். என் ஃபோனில் கீழே அப்படி தெரியுதான்னு நினைக்கிறேன். 16 14 இப்போ தான் தெளிவாக தெரியுது. ஏன்னா ஸ்க்ரீன் சின்னதாக எனக்கு தெரியுது. தூரத்துலேருந்து பார்க்கறனா எனக்கு சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபைபர் தேவைப்படுது. நம்ம பவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுக்கு ஆரோ ரெடி பண்ணணும். 5000 இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணலாம். இது திருப்பி ஒரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிப்போம். அப்கிரேட் பண்ணிட்டு என்ன பாருங்கள் எவ்வளோ அன்லாக் ஆகிருக்கு. 5000 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி லேர்ன் ஸ்காட்ச்லாண்டு இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்ச்லாண்ட் மேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. இந்த மேப்பை முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேப் போகலாம். கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மேப் முடிச்சிடுவேன். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் இது பல வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வீடியோ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பல வீடியோ நான் எடுத்து வச்சுக்கிறேன். முக்கால்வாசி இந்த வீடியோ தான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல லெவலாக. இது லெவல் என்னதுடா? 12. இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரைக்கு எதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இது மாத்திரைக்கு வேறு ஏதாவது வழி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம மாற்றிக்கலாம். அவனை பிடிக்கும் போது எனக்கு தண்ணி தான் வடிச்சுது. இப்போ பாருங்கள், இவனை பிடிக்கும் போது எனக்கு தண்ணி தான் வடிக்குது. சரி, சீக்கிரம் அவனை நாக் அவுட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணலாம் பார்த்தா இது வேறு முடிஞ்சா க்ளப் வேறு உடஞ்சி போச்சு. கையில் குத்துறக்குள்ளே இவன் ஓடிட்டானா அவ்வளோ சிரமமாக போயிடும். ஓகே, பையன் நாக் அவுட் ஆகிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். ஓகே, மியூஜோ பெரி கொடுத்துடலாம். டக்குன்னு டைம் ஆயிரும் நினைக்கிறேன். நம்ம தண்ணி குடிச்சிட்டு வரதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் பையன் டைம் ஆயிடுவான். என்னடா இன்னும் ஆகலையா? சீக்கிரம்டா. டைம் ஆகிட்டா. பாதி ஆகிட்டான். பாதி எங்கே முக்கால்வாசி ஆகிட்டான். அங்கே பாருங்கள். மெகுலடானா சுறா மீன் இருக்குது. ஓகே, சுறா மீன்கிட்ட போனால் இப்போலாம் நம்ம போனோம்னா நம்மளை சிதைச்சி போடும். நம்மக்கிட்ட கொஞ்சம் மெட்டல் வந்து பார்த்தா நான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். 36 மெட்டல் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கலாம். மெட்டல் பிக்காக்ஸ் மெட்டல் பிக்காக்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாறிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த ப்ராசரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து இந்த ப்ராசரஸ் பக்கத்தில் நிற்க வச்சு மேட் பண்ணால் எப்படி இந்த ப்ராசரஸ் எக் போடணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நார்மல் ப்ராசரஸ். அந்த ஹெக் வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே ஹேட்ச் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, எனபிள் மீட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட் கிடச்சி பார்த்தீங்களா? அது 100% ஆகணும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வேலைகளாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஈட்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதம் நமக்கு இருக்குது. அதுதான் நமக்கு இப்போதைக்கு இது மாதிரி நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெகு போகிற டைம் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நான் போய் வந்துருச்சு அவ்வளோதான். பையன் முட்டையிட்டு விட்டான். பையன் இல்லை, புள்ளி முட்டையிட்டு விட்டால். இப்போ வந்து பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேச்சிங் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூடான இடம் வேணும். ரொம்ப குளிர் பிரதேசமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி தண்ணி தாக்கம் நிற்கிறது. அதான் ஏன்னு தெரியவில்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொஞ்சம் தேட்ச் போட்டு ஃபயர் பண்ணிவிட்டு இது எக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் ஆகும். இது எங்கடா ஸ்லாட்டில் வந்துருச்சு. இது கீழே போடணும், ட்ராப் பண்ணணுன்னு பார்த்தா இது ஸ்லாட்டில் வந்துருச்சு எனக்கு. கீழே ட்ராப் பண்ணிடலாம். இதிலே போட்டிருக்கு பாருங்கள் அந்த பெரிய டைனோ 2 டைனோட இதுவும்.
ஓகே. இன்னும் கேம்ப் ஃபயர் நம்ம வைக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது 2 கோல்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காட்டுது மேலே. கேம்ப் ஃபயருக்கு என்ன ஸ்டோனு, தேட்ச்சு, ஃப்ளின்ட்டு, ஃபைபருன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணணுமாடா? ஓடி எங்கடா இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதன் பேர் என்ன, தேட்ச் கொஞ்சம் எடுத்துக்கலாம். தேட்ச் இல்லை இதில் தேட்சே இல்லை. நான் தேட்ச் தான் இப்போ வைக்கணும். இதில் தேட்சே இல்லைன்னு நினைக்கிறேன். 54 இருக்குதா? ஆஹா, எனக்கு ஏதோ மண்டை குழம்பிடுச்சு. நான் தேட்ச் இல்லைன்னு நினச்சி தான் அதை ஓப்பன் பண்ணேன். என்ன எல்லாமே இருக்குதா? இப்போதைக்கு நமக்கு என்னடா தேவை? எல்லாமே இருக்குதாடா. உட்டா? நான் ஃபைபருன்னு நினச்சேன். நமக்கு உட்டு தான் தேவைப்படுது. நான் ஃபைபருன்னு நினச்சேன். ஓகே. இப்போதைக்கு நம்ம உட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம கரெக்டாக இருக்கும். இங்கே எத்தனை ரெடி பண்ண முடியுது? ஒன்று தானோ? இன்னொன்று பண்ணுறதுக்கு என்னடா தேவை? ஸ்டோன் தேவையா? ஏன்டா நீங்கள் இங்கே பார்த்துங்க லெவல் வர அன்லாக் ஆகிடுச்சு. ஓகே, 16 ஸ்டோன் தேவை. 2 4 6 8 10 12 14 16ங்கடா 16வது கல். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இதை கிராஃப்ட் பண்ணி வந்து பார்த்தோன்னா இங்கிட்டு ஒன்று வச்சுட்டு நடுவில் அந்த முட்டையை போட்டு முட்டையை பொறி வச்சிடலாம். இன்றைக்கி முட்டையை பொரியல் வைக்க போகிறதில்ல, பொரிய வைக்க போகிறோம். தட் மீன்ஸ் ஹேட்சிங். ஓகே, பிளேஸ் இப்படிக்கா ஒரு பிளேஸ். இங்கடா ரெட் கலர் கடை தான். இப்படிக்கா ஒரு பிளேஸ், அப்படிக்கா ஒரு பிளேஸ் பண்ணியாச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் பண்ணிட்டோம்னா 2 கோல்டுன்னு காட்டாது. இதில் எவ்வளோ? பாதி போடலாம். பாதி எங்கடா டபுள் டேப் பண்ணால் அது வந்து ஓப்பன் ஆகும். பட் இப்போ ஓப்பன் ஆகலாம். நில்லுங்க, ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல வச்சு பாதி ஓப்பன் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் ஆஃப். இதில் பாதி போடுவோம், அதில் பாதி போடுவோம். 78 இதில் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் போடுவோம். எங்கடா? இதில் 44 போடுவோம். இதுவே போதும்னு நினைக்கிறேன். 10-20 போதும். டக்குன்னு ஆகிடும். எவ்வளோ? 2 நிமிஷம் தானா? சரி, ஓகே. பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த சப்ளை கிரேட் வந்து மாதிரி நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். இதில் என்ன தருவாங்கன்னு இப்போ காட்டுற பாருங்க. இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் தருவாங்க. அதெல்லாம் இந்த கீ தான் நமக்கு முக்கியம், ரொம்ப முக்கியம். இப்போ வரைக்கும் என்கிட்ட 56 கீ இருக்குது. எப்படி கூட என்கிட்ட 56 வந்துச்சு. ஆல்ரெடி ஒரு டைம் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த இதே வேர்ல்டில். தட் மீன்ஸ் வேறு ஒரு வேர்ல்டில். அந்த வேர்ல்டு வந்து நான் டிலீட் பண்ணிட்டு இந்த வேர்ல்டு ஓப்பன் பண்ணேன். நீங்கள் வேர்ல்டு எத்தனை மாற்றினாலும் சரி, கீ உங்களுக்கு ஒரே ஒரு கீ தான். இது மாத்திரம் அது மாற்றம் கிடையாது. இந்த ஸ்பியர் மெட்டல். இதுலேயே மெட்டல் இருக்கிறது மெட்டல் ஸ்பைக்கோ ஒரு தட் மீன்ஸ் எனக்கு தெரில. மாதிரி நீங்கள் இவனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொண்டுருங்க. ஏன்னா இவன்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெல் கிடைக்கும். பிளாக் பெல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேரான பொருள் தான். ஆனால் நம்ம லெவல் அப்கிரேட் ஆக நமக்கு பிளாக் பெல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையவே தேவைப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா இவன்ட்டு வந்து இவன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெல் கலெக்ட் பண்ணலாம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர்னு ஒரு அனிமல் இருக்கும், அணில் மாதிரி. அதை வச்சு ஃபிஷ்ஷை கடிக்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெல் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த 2 வழி இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு வழி இருக்குது. நீங்கள் ஆல்பா மோசஸாரை கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 அல்லது 100 பிளாக் பெல்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். மோசஸாரே வந்து பார்த்தீங்கன்னா மோசமான அனிமல். இல்லை நீங்கள் ஆல்ஃபா மோசஸாரை கில் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் திறமையை பொறுத்து இருக்கிறது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பராசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டான். அவன் தலையால் தீ பிடிச்சிருக்கிறது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ப் ஃபயரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ அவனுக்கு கொஞ்சம் பெரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோம்னா அவன் சாப்பிட்டு பெரிய பையனாகிடுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பேர் என்னடா ஃபவுண்டேஷன், தேட்ச் ஃபவுண்டேஷன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட் ரெடி பண்ணிக்கலாம். தேட்ச் இப்போ தேவை. தேட்ச் தேவைன்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் ஒரே ஒரு தேட்ச் தான் இருக்குது. எனக்கு மனசே கேட்காது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா. 157 தேட்ச் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போட்டு இப்போதைக்கு மீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுவோம். நமக்கு தேவையானது வந்து நம்ம போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, எங்கடா மீட்டு ஓகே எல்லாம் இருக்குது. எல்லாம் ஆகும்னா டப்பாக நானும் ஆகுன்னு பார்க்குறேன். ஆகவே மாட்டேங்குது. எங்கடா இவ்வளோ நேரம் ஆகுது? எத்தனை செகண்ட் ஆகுது? 30 செகண்ட் தானே? எனக்கு தெரிஞ்சு 30 செகண்ட் தான். பழைய ஆட்களில் 30 செகண்டு தான். இப்போதைக்கு ஒன்று மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டு நமக்கு தேவையான வேலை பண்ணிக்கலாம். அப்பயும் பசிக்குதாட்டுக்கு பையனுக்கு. என்றா ராவடி பண்ணுற ஒரு கறி துண்டு தின்னா உனக்கு பசி அடங்காதாடா இப்போதைக்கு? ஏன்டா அடி நம்ம போக விட மாட்டான் இவன். நடந்து பார்த்தா நம்ம இங்கே இருந்து நமக்கு தேவையான செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஹைட் எடுத்துக்கலாம், ஃபுட் எடுத்துக்கலாம், ஃபைபர் எடுத்துக்கலாம். இங்கடா எங்கே இருக்குது தேட்ச்? அங்கே இருக்குது தேட்ச் ஃபவுண்டேஷன். ஓகே, தேட்ச் ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணிட்டு அடுத்து பெட்டுக்கு என்ன தேவை? ஹைட் தேவை. ஹைட் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, வந்து போயிட்டு கொஞ்சம் இது பேர் என்ன தேட்ச் தேட்ச் மட்டும் கலெக்ட் பண்ணி வந்துடலாம். ஏன்னா தேட்ச் நமக்கு தேவைப்படுது. அதனால தான் நான் சொல்கிறேன்.
ஓகே தட்டுறா, தட்டு 2 தட்டு. ஓகே எல்லாம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் வச்சு இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இது வந்து பார்த்தீங்கன்னா இது வைக்கணும். 19வது லெவல் வந்துட்டோம். ரொம்ப சூப்பர். ஃபஸ்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம 19வது லெவல் வந்துட்டோம். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். 2x2 லெவலப் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கும். இல்லைன்னா 10வது லெவல் இருந்ததே பெருசாக இருக்கும். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வச்சு இந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பெட் ப்ளேஸ் பண்ணிடலாம். பெட்டுங்கடா, பெட் எடுத்து வைப்போம். ஓகே பெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு பசிக்குதாட்டுக்கு நமக்கு. அதனால வந்து நமக்கு தூங்க முடியாது. வயிறு ஃபுல்லாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க முடியும். பசிச்சாலோ இல்லை தண்ணி தான் கடிச்சாலும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க முடியாது. அப்போனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா மெட்டலுக்கு அப்கிரேட் ஆகிறது, நம்ம மெட்டல் 4G மெட்டல் ஸ்மித்திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அது எத்தனை லெவல்னு தெரியலையே, 19 20 ரைட்ரா, இங்கே நல்லா கழிச்சா. சரி ஓகே. மெட்டல் ஹேட்ச்சு, மெட்டல் பிக்கு, மெட்டல் ஃபோர்ஜ். ஓகே மெட்டல் ஃபோர்ஜு ஏதோ உளறிட்டு இருக்கு. 125 ஸ்டோனாடா. சரி தான். நம்ம போய்ட்டு வந்து பார்த்தோன்னா இது தேவையில்லை வந்து பார்த்தோன்னா நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இது ரெடி பண்ணிட்டு பண்ணால் போதும். இங்கடா ஹைடு தேவைப்படுது நமக்கு. இன்னும் ஹைடு எடுத்துக்கலாம். ஓகே ஹைடு வச்சு இது ரெடி பண்ணிட்டு இது ஃபவுண்டேஷன் வேறு 2 ரெடி பண்ணணும். ஓகே கிராஃப்ட். ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இருக்கும். இங்கடா இவ்வளோ நேரம் ஆகுது. டேய் 2 ஃபவுண்டேஷன் ஒன்று கூட ஏன் இன்னும் ஆகலை? இன்னும் வெயிட் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் என்னடா ஆகுது? நான் கிராஃப்டே கொடுக்கல பார்த்தீங்களா? கிராஃப்டே கொடுக்காம பார்த்தீங்கன்னா இவ்வளோ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரி தான். கீழே இந்த இடத்துல காட்டணும், நான் வச்சுக்கலாம். கீழே இந்த இடத்துல காட்டுது பார்த்தீங்களா, ரெடி கிராஃப்டிங் ஆகிறது. சரி நானும் வெயிட் பண்ணுறேன், ஆகும்னு பார்த்தா அது கடைசி வரைக்கும் ஆகவே இல்லை. ஓகே இப்போதைக்கு போயிட்டு இந்த பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபவுண்டேஷன் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்படி ஒன்று, அதை ஒட்டி அப்படி ஒன்று. இந்த காரணம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4G வச்சு நடுவில் ஸ்மித்தி வச்சிடலாம். 4G எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக கார்னரில் லைட்டாக டேர்ன் பண்ணி எங்கடா கீழே வச்சிட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வைக்க முடியாது. பாதி கீழே பாதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் எடுத்துகிட்டு போய் இந்த 4G வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம வுட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் பண்ணிக்கலாம். ஓகே போட்டு ஃபயர் பண்ணியாச்சு. அப்படியே ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவை, 5 மெட்டலு மேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 50 ஸ்டோனு 30 வுட்டா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரணுமாடா? ஏன்டா அடே. ஓகே இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து பார்த்தோன்னா இன்னும் 5 அது பேர் என்ன, அயன் இல்லை மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 5 மெட்டல் தான் தேவைப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் ஆகிட்டு இருக்கும் வந்து பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 5 மெட்டல் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே வந்தாச்சு. விடிஞ்சே ரிச்சு முருகேசா, விடிஞ்சே போச்சு நான் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா கிராஃப்ட், அது கரெக்டாக கீழே பார்த்திங்கன்னா காட்டுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் மாதிரி வெயிட் பண்ணிருக்க முடியாது. கரெக்டாக சென்ட்ராக அப்படியே சென்டராக பார்த்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைடு ஃபைபரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அப்புறம் மெட்டல் போட்டால் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். வுட்டு தேவை ஆக்ஸுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு தேவைப்படுது. ஓகே போய் பார்ப்போம். என்னடா தேவை? இன்னும் ஹைடு தேவையாடா? சரியாக போச்சு போ. எங்கடா ஹைடுக்கு எனக்கு எங்கடா போகிறது? நடுராத்திரி எங்கடா நான் ஹைடு போய் தொலைவேன்? ஹைடு இங்கேயே இல்லையா? போய் மட்டை தான் நான் எவனையோ ஒருத்தர் நடிக்கணும். எங்கடா நானும் தொலைகிறேங்க. எனக்கு பாருங்க இவ்வளோ நேரம் தொலைவிக்க பாருங்கள். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவ்வளோ நேரம் தொலைவி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூடு பண்ணி கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காத்தால ஒரு கொலையை பண்ண வச்சிட்டிங்களா? அப்படி எனக்கு மனசே கேட்கலடா. மனசு கேட்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு மனசு கேட்குது. ஏன்னா எனக்கு தேவை. ஓகே மெட்டலில் வந்து பார்த்தோன்னா 2மே ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்லேருந்து பார்த்தீங்கன்னா மெட்டலுக்கு மாதிரியாச்சு. பாசிட்டிவிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேடு. என்ன தான் நம்ம உச்சத்துக்கே போனாலும் நம்மளோட பொருள் வந்து நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டோன் திங்ஸையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கலாம். ஓகே இப்போ இதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வச்சுக்கலாம். இன்வென்ட்ரியில் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கையில் அப்படியே மாற்றிக்கலாம். அதில் இருந்து பார்த்தா அப்படி போதா? ஓகே
இங்கே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுன்னா நமக்கு 2 லெவல் அப்கிரேட் ஆகிருக்கா. சூப்பராக டே. ஒரு ஸ்டம்மினா போட்டுப்போம், ஒரு வெயிட்டை 2மே போட்டாச்சு. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கலாம். பார்த்தீங்களா ஜம்முன்னு இருக்குது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் நம்ம வந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கேம் ப்ளே வேணுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். டாட்டா பை பை, see you.